இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் கர்த்தருடைய வீட்டில் வந்தது என்று சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Amen. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் பாஸ்டர் ரெபெக்கா சொன்னதை போல இது கர்த்தர் உண்டு பண்ணினது நான். ஆகவே நாங்கள் அதுக்குள் களி கூறுகலாம், சந்தோஷமா இருக்கலாம். என்னிடம் எங்களுடைய தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறது தேவன், சூழ்நிலைகள் மாற்றுகிறது தேவன், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், வந்த விதமாக போகாமல் வாழ்க்கையை மாற்றச் செய்கிற தெய்வம் இயேசு ஒருவர். ஆகவே இந்த இரவு நேரத்தில் விசேஷமாக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்கள் மேல அதிகமாக கருசனையும் அன்பு வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். வருடத்துக்குள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வசனங்கள் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? சொல்லுங்கள். என்னால எஸ், அப்ப ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஆகவே மனுஷர்கள் எங்களை மறந்து போவார்கள். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னார், என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை என்றால் அவர் எங்களை மறக்கவே மாட்டார் என்றால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல நோக்கமாய் இருக்கிறது என்று நாங்கள் அதில் காணப்படுகலாம். ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் இயேசுவுக்கே நான் நன்றி சொல்லுகிறேன். அதே பொழுதும் எங்களுடைய சபையின் போதருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை நம்பி அவர் எனக்கு இந்த புல்பெட்டியை தந்திருக்கிறார். ஆகவே அது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மகா ஸ்லாக்கியம். ஆகவே அதை நான் அசதியாக எடுக்கவில்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு ஜெபத்தோடு தான் நான் ஆயத்தப்படுத்தி இந்த காலை நேரத்தில் தேவன் என்ன பேசுவதற்கு விரும்புகிறாரோ அது இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோட பேசிட்டோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் யாவரும் இந்த காலை நேரத்தில் ஆகவே விசேஷமாக கர்த்தரின் உள்ளத்தில் வைத்த தலைப்பு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது என்றால் ராபாய் ஓர் லார்ட், அதாவது ரபி இல்லைன்றால் கர்த்தர். இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்கலாம், என்ன இந்த ரபியும் கர்த்தர்? கர்த்தர் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் விளங்கும், ஆண்டவர் கர்த்தர் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். இந்த ரபின்றா என்னது என்று விளங்காமல் சில நேரம் இருக்கலாம். இந்த ரபியுடைய விளக்கம், ரபாய் என்ற ஒரு விளக்கம் என்றால் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஒரு குட் டீச்சர், நல்ல போதிக்கிற ஒரு போதகர். எடுத்துக்கொண்டு ஒருவர் அதை வாசிங்கள். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். அது யோவான். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தம். ரபி உடைய விளக்கம் இல்லைண்டா ரபி என்று நாங்கள் இதுல ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்றால் அது போதகருடைய அவருடைய அர்த்தம். So the meaning rabbi, it speaks of teacher. விசேஷமாக இது ஒரு மரியாதைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு டைட்டில். It is a title that is given with respect, and it is about a teacher of the law. பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு போதகர் என்றுதான் இந்த வார்த்தை உண்மையாக உபயோகப்படுகிறது என்று நாங்கள் காணப்படுகலாம். ஞானம் நிறைந்த ஒரு வாத்தியார் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு, அது பாடமாக எடுத்துக்கொள்ள போவதற்கு தான் உண்மையாக அந்த ரபி உடைய விளக்கம் என்று நாங்கள் காணப்படுகலாம். இப்ப ரபி என்ற ஒரு பக்கத்தை பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் என்றால் ஆண்டவரே என்று நாங்கள் காணப்படுகிறோம். The word Lord speaks of master. அதனுடைய விளக்கம் என்பது என்றால் எஜமான். ஆண்டவர் என்றால் எஜமான் என்று அந்த விளக்கம். அப்ப எஜமானுடைய விளக்கம் என்பது என்றால் ஒரு வேலைக்காரனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு மேல ஒரு எஜமான் இருக்கு. ஒரு வேலைக்காரன் உடைய வாழ்க்கையில ஒரு எஜமான் இருப்பார்கள். அப்ப அந்த வேலைக்காரன் அவருடைய வாழ்க்கையில அவர் எஜமான் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படிந்து
எஜமான் என்ன காரியங்கள் விரும்புகிறாரோ அதுபடியில அதை செய்கிற ஒரு நபர் என்று நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவே அந்த வார்த்தை எஜமான் என்பது என்றால் அது முற்றிலும் ஒருவர் சகல அதிகாரத்தை ஒரு வேலைக்காரன் மேல வைக்கிற காரியம் என்றுதான் நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவே இந்த மாஸ்டரான வார்த்தை இல்ல லார்ட் என்று நாங்கள் பார்த்தது போல அது உண்மையாக ஒருவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு, அது மட்டுமல்லாமல் அவர்களை நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து சரணடைகிற ஒரு வாழ்க்கை என்றுதான் அந்த விளக்கத்தை நாங்கள் அதுல படிக்கலாம். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக தந்தார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் வார்த்தைகளை பேசுவதற்கு. And I know without a shadow of doubt that the Lord has given this word for the church. இந்த வார்த்தையானது கர்த்தர் இந்த திருச்சபைக்கு அவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அது காரியங்களை நாங்கள் செய்வோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அது பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வார். வாசித்து நாங்கள் இதிலே நாங்கள் பார்க்கலாம் என்றால் மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம். இந்த கர்த்தரும் ரபி என்று அதில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் விளக்கங்கள் வரும். இதை வாசிக்கக்குள்ள வாசிங்கள். அதே சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் ஜெபம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், சொன்னபடிதான் என்றார். சரி, நான் ஆங்கிலத்தில் சுருக்கமாக அதை வாசிக்கிறேன். When the evening had come, he sat down with the 12, and now as they were eating, he said, Surely I say to you, one of you will betray me. And they were exceedingly sorrowful, and each of them began to say to him, Lord, is it I? He answered and said, He who dipped the hand with me in the dish will betray me. The Son of Man indeed, just as it's written of him, but woe to the man by whom the Son of Man is betrayed. It would have been good for that man if he had not been born. Then Judas, who was betraying him, answered and said, Rabbi, is it I? வடியதில் நீங்கள் பாருங்கள், சீஷர்கள் எல்லாரும் அந்த இடத்தில் இருக்கிறாங்க, 12 disciples. ஆனால் அதில் என்ன வித்தியாசத்தை பார்ப்பீர்கள் என்றால் 11 disciples இயேசு சொல்லுகிற காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் என்று அவங்க அதில் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருவன் அந்த இடத்தில் ஆண்டவர் என்று சொல்லவில்லை, ரபி என்று அந்த வார்த்தையை உபயோகிக்கிறான். அருமையானவளே, யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆனால் இவனுடைய வாழ்க்கையை, இவனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன், கிட்டடியில் 3.5 years இயேசுவோடு ஊழியங்கள் செய்த ஒரு சீஷன். நாட்களை பார்க்கக்குள்ள 1000 நாட்கள் எடுத்திருக்கும், 1000க்கு மேலே, 1000 daysக்கு மேலே அவன் ஊழியங்கள் இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன். நல்ல ஒரு மனிதன், நான் சொல்லல அவன் பொல்லாத ஒரு மனிதன் என்று. ஒவ்வொரு மனிதன் நல்ல உள்ள மனிதன். ஆனால் சில தீர்மானங்கள் எடுக்கக்குள்ள, தவறான தீர்மானம் எடுக்கக்குள்ள அவங்க வித்தியாசமான வழிகளுக்கு போவது உண்டு. ஆகவே இந்த மனுஷன் இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் என்று கூப்பிடையில ரபி என்று தான் சொல்லுகிறார். ஆகவே நான் சொன்னது போல அந்த ரபி வந்து ஒரு தகவல் பெற்றுக்கொள்வதற்கு, it's like a teacher with information.
to receive and gain the information. ஆனால் ஆண்டவர் இன்று இந்த சீஷர்கள் சொல்லக்குள்ள, ஆண்டவர் என்று அவர்கள் அந்த வார்த்தையை பாவிக்கக்குள்ள, அது உண்மையாக அவர்கள் என்ன நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் முற்றிலும் ஆண்டவருக்கு சரண் அடைகிற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துவதற்கு மட்டுமல்ல, ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்தில் அந்த கேள்விதான் எங்கள் மத்தியில் கர்த்தர் அதை கேட்கிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதகராக இருக்கிறாரா? தகவல் பெற்றுக்கொள்வதற்கு ஒருவர் போதகர், அதாவது டீச்சர், அவங்க காரியங்களை கற்றுக்கொள்ள, அது காரியங்கள் அவர்களுக்கு எங்களுக்கு கற்றுத்தரக்குள்ள, அது நாங்கள் எங்களுக்கு விரும்பின காரியங்கள் எடுத்துக்கொள்வோம், விரும்பாத காரியத்தை நாங்கள் விட்டுட்டு போவோம். இல்லைண்டா எது எங்களுக்கு பிடிக்கதோ அதை நாங்கள் எடுத்துட்டு போவோம். ஆனால் ஆண்டவருடைய விளக்கம் என்றால், என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும், கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நான் சரணடைகிறேன். அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். என்னை கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன். ஆகவே அதான் அந்த உண்மையான அந்த விளக்கம். இப்ப யூதாசுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவன் உடனே ரபி என்று சொல்லப்படையில, அவனுடைய வாழ்க்கையில பார்க்கக்குள்ள அவன் எவ்விதமாக ரபி என்று சொன்னான் என்று நாங்கள் காரியங்கள், அவனுடைய குணாதிசயங்களை நாங்கள் படிக்கலாம். இந்த கால நேரத்தில் நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு விரும்புகிறேன். ஏனென்றால் அவன் செய்த தவறுகள் நாங்கள் செய்யக்கூடாதபடியாலே, அவன் செய்த மிஸ்டேக்ஸ் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்றுதான் உண்மையாக தேவனுடைய வார்த்தையில் அது எச்சரிப்பான வார்த்தைகளாய் இருக்கலாம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் வருவதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், யூதாஸ் ஏன் ஆண்டவர் என்று சொல்லாமல் ரபி என்று அந்த நோக்கத்தோடு கூப்பிட்டான். ஒன்றை நாங்கள் பார்க்கலாம் என்றால், அவனுடைய வாழ்க்கையில அவன் பணத்து மேல ஆசை வைத்தது உண்மைதான். ஆனால் தன்னுடைய எஜமானை விட பணத்தின் மேல அதிகமாக ஆசை வைத்த ஒரு மனுஷன். எடுத்ததை வாசியுங்கள். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். John chapter 12 verse 6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். சரி, நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இந்த இடத்தில், இந்த சம்பவத்தில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த இடத்துல ஒரு அம்மா ஒன்று இருந்தாங்க, மரியாள் என்று. அவங்க என்ன செய்தார்கள் என்றால், அவங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை இயேசுடைய பாதப்படியில் கொடுத்தார்கள். அது கொடுத்தோன்னு அதோடைய விலை கிட்டடியில் இந்த நாட்களில் நாங்கள் அதை பார்ப்போம் என்றால் ரஃப்லி ஒரு $30,000 வந்திருக்குது. $30,000. அந்த $30,000 அவங்க என்ன செய்கிறார்கள், இயேசுவுக்கென்று அவர்கள் ஒரு தியாகமாக, ஒரு சாக்ரிஃபிஷலாக இயேசுடைய பாதப்படியில் கொடுக்கிறார்கள். வழியாக இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுவோடு சீஷர்கள் எல்லாரும் இருந்தார்கள், யாருமே ஒன்றுமே சொல்லல. ஆனால் யூதாஸ் காரியோத் அவன் உடனே அந்த இடத்தில் என்ன சொல்லுகிறான், இது ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்ற மாதிரி. ஏழைகளுக்கு கொடுக்கிறது என்று சொன்னவன் அது கொடுக்க என்ற ஒரு மனம் அவனுக்கு இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்காக. தான் சிலர் சொல்லுவார்கள், ஆடுகள் மேல் அக்கிரம் இருக்கிற மிருகம் ஓ நாய் என்று சொல்லுவார்கள். அக்கிரம் இருக்காது, அது கடிச்சு சாப்பிட்டு கொள்ளும். ஆகவே இது மாதிரிதான் யூதாஸ் காரியோத். வெளியில எல்லாவற்றிலும் பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு நல்ல ஒரு ஸ்டால மாதிரி, ஒரு அதாவது ஒரு இப்படியாக ஒரு காரியத்தை அவன் அந்த இடத்தில் செய்தவன் காட்டுகிறான், இது நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது அவனுடைய நோக்கம் அல்ல, இதை எடுப்பதற்கு தான் அவனுடைய திட்டம் என்று நாங்கள் காணப்படுகிறோம்.
அருமையானவர்களே, வேதத்தில் 1 தீமோத்தேயு 6:10 எடுத்து நீங்கள் வாசிக்கக்குள்ள 1 Timothy chapter 6 verse 10, 1 Timothy 10:6-10 எடுத்து நீங்கள் வாசிக்கக்குள்ள, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் பண ஆசை, மறுபடி அதை வாசிங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் லிவிங் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு காரியம், அது வடிவாக அதுல அந்த நபர் சொல்லுகிறார் என்றால், for the love of money is the first step towards all kinds of sin. அந்த வேதத்தில் எழுதப்பட்ட காரியம் என்ற அன்பு எல்லா பாவங்களுக்கு முதல் படி என்றுதான் இந்த நபர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, காசுங்களுக்கு முக்கியம், அதை நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் அது மேலே நாங்கள் அதிகமாக பாருங்கள், யூதாஸ் அவன் பணத்தின் மேலே அதிகமாக, அந்த காசுக்காக அதிகமாக அவனுடைய சிந்தனை, அவனுடைய கண்கள், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய ஏக்கம் எல்லாம் இந்த பணம். சிலர் மணி ஓவர் கிரேசி. அதான் வேதம் பவுல் சொல்லுகிறார், இட் இஸ் a root. அது என்னென்றால் அது ஒரு வேர் என்று நாங்கள் காணப்படுகிறோம். உலகத்தில் நடக்கின்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கக்குள்ள, கொலைகள் இல்லைன்றால் காரியங்கள் நடக்கக்குள்ள, அது ஏதாவது காசுக்கு சம்பந்தமாய் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அந்த பணத்துக்காக ஏதாவது செய்வான். வாகனங்களை திருடி கொள்ளுவான், கொலை செய்வார்கள், வேற காரியங்களை செய்வார்கள், ஏமாற்றுவார்கள், பொய் சொல்லுவார்கள். ஆகவே இந்த நிலைமையில தான் பரிசுத்தவான் பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு புத்திமதிகளை சொல்லி. அவர் அந்த இடத்தில் சொன்ன விஷயம் என்றால், சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. அருமையானவர்களே, இந்த பண ஆசை மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம், ஒன்றும் தவறில்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணினான், ஒன்றுமே நடக்காது, எனக்கு வேலைக்கு நான் போகலாம், டபுள் பே வருது, டபுள் பே வரக்குள்ள அது 2 பேயோட வரும், வாழ்க்கையில் நிம்மதி தராது. ஆண்டவருடைய நாள், கர்த்தருடைய நாளுக்கு நாங்கள் அந்த இடத்துக்குள் வர வேண்டும். வேற காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்குள்ள அதை நாங்கள் என்ன உண்மையாக காண்பிக்கிறோம் என்றால், அதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்று தான் நாங்கள் வைக்கிற ஒரு காரியம். இதில் நீங்கள் பார்க்குறீங்கள் என்றால், அந்த வசனத்தில் அதை நாங்கள் பார்க்குற விசுவாசத்தை வலிவி என்றால், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகிற ஒரு காரியம் ஒன்று நடப்படுகிறது. யூதாஸ் பார்க்கிறோம், அவன் பணத்தின் மேலே அதிகமாக ஆசை வைத்தவன். கடைசியாக இந்த பணத்தினாலே தான் அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அருமையானவர்களே, அவன் இயேசுவோடு இருந்த ஒரு தேவனுடைய சீஷன், இயேசுவோடு இருந்த ஒரு நபர், இயேசு செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றிலும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனுஷன். கேட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் அடையவில்லை. ஏன்? அவன் இயேசு ஒரு போதகராக தான் அந்த ஸ்தானத்தில் பார்த்தார். ஒரு போதராக நாங்கள் இயேசுவை பார்க்கக்குள்ள, நான் சொன்னதே போல உண்மையாக அவர் ஒரு போதகர் தான். ஆனாலும் அந்த ரபி என்று அவர் அந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சாய்ஸை இதான் நாங்கள் எடுக்க விரும்புகிறோம், இதான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று அந்த பாதைக்குள் நாங்கள் போய்கொண்டிருப்போம் என்றால், யூதாஸ் காரியோத்துடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தை நாங்கள் யோசித்து பார்ப்போம். அவன் இயேசுவோடு இருந்தவன், நல்ல உபதேசங்கள் இயேசு கற்றுக் கொடுத்து அதை கேட்டவன், வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கக்குள்ள அதை பார்த்தவன், மரித்தோரை உயிரோடு எழும்பினவன், கண்களாலே கண்ட சாட்சி உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடையவில்லை. அருமையானவர்களே, நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதென்றால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் அடைய வேண்டும். எங்களுடைய பார்வை இயேசுவை போல் இருக்க வேண்டும்.
நம்முடைய பேச்சு இயேசுவை போல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை காணக்குள்ள இயேசு அவர்கள் எங்கள் மூலமாய் காணப்பட வேண்டும். இயேசுவோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேன் என்றால் அது உண்மையாக என் வாழ்க்கையை ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். என் வாழ்க்கை ஒரு சரணடைகிற வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களே சிந்தித்து பார்ப்போம். எப்படியாக நாங்கள் வாழ்கிறோம்? பணத்தின் ஆசை மேல யூதாஸ் வைத்தான். அது ஒரு பக்கத்தை நீங்க பார்க்கக்குள்ள இயேசுவுக்கு யூதாஸுக்கு நடுவில் ஒரு விக்கிரம் ஒன்று இருந்தது. It is an idol. The idol was the love of money. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் பணத்தின் மேல ஆசை வைக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறு வேறு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முன்பாக சில விக்கிரங்கள் இருக்க முடியும். சில நேரம் வேற காரியங்கள் வேற திங்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்கள் நடுவில் வைத்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். அதை எல்லாவற்றிலும் அதை தள்ளிவிட்டு என்னை நோக்கி பார், என்னோட நீ நல்ல ஐக்கியங்கள் வை என்று தான் ஆண்டவர் இந்த காலை பொழுது நேரத்தில் சொல்லுகிறார். சிலர் ஆண்டவருக்கு 2வது இடம், 3வது இடம், 4வது இடம், கடைசி இடத்தை கொடுப்பார்கள். முதலிடம் அதிகமாக எல்லாரும் என்று சொல்ல மாட்டேன், முதலிடம் சிலர் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நாங்கள் அவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த கால நேரத்தில் அவர் நம்மோடு பேசுகிறார். நாங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? எங்களுடைய நேரங்கள் கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோமா? எங்களுடைய டாலண்ட் கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோமா? எங்களுடைய ரீசோர்ஸஸ் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோமா? அது கொடுக்கக்குள்ள அதில் என்ன விளக்கம் என்று நாங்கள் பார்க்கலாம் என்றால், சரணடைகிற வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கை என் ஜீவியத்தில் இருக்கிறது. ஆகவே யூதாசுடைய வாழ்க்கையிலே அந்த பேராசையின்படினாலே அவன் காசுனாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய நோக்கம் அபீதமாய் இருந்தது. அது மட்டுமில்லாமல் பணத்தின் மேல ஆசை வைத்த மனுஷன் ரகசியம் பாவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. எடுத்து வாசிங்கள். அது 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 13:27 எடுத்து வாசிங்கள். John chapter 13 verse 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றான். சரி, நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் அவன் அதுல சாத்தான் அவனுக்குள் உள்ளுக்கு வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு கொஞ்சம் வாசியங்கள் 28வது வசனத்திலிருந்து 29ஆம் வசனம். அந்த அதிகாரத்துல அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். சரி, நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இவனுடைய வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். சாத்தான், அதாவது என்ற தமிழை சொல்லுகிறேன்டா, சாத்தான் அவனுடைய வாசல், அதாவது அவனுடைய வாழ்க்கையில உள்ளுக்கு வந்துட்டான். யாருமே அதை அறியவில்லை. வழியா கவனிங்கள், யாருமே அதை அறியவில்லை. இயேசு அந்த இடத்தில் அறிந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வாசிக்கக்குள்ள அந்த யோவான் எழுதினவர் பின்காலத்தில் சில காரியங்கள் அவர் யோசித்து அதை எழுதியிருக்கலாம் என்று நான் யோசித்தேன். ஆனால் அந்த நிலைமைக்குள் யாருமே அவர்கள் அறிந்து கொள்ள இல்லை. ஏனென்றால் அந்த 28வது 29வது வசனத்தில் நீங்கள் வடிவாக வாசித்து பார்க்கக்குள்ள எல்லாரும் யோசித்தார்கள், அவன் அந்த பணக்காசு அவனுக்குள் இருக்கிறதுபடியாலே அவன் ஊழியத்துக்காக தான் உபயோகிக்கிறான், ஊழியத்துக்காக தான் பயன்படுத்துகிறான் என்று தான் அவங்க யோசித்தார்கள். அருமையானவர்களே, வெளித்தோட்டத்தில் யூதாசை பார்க்கக்குள்ள நல்ல ஒரு மனுஷனாக தான் மாறி இருக்கிறான். எல்லாம் அவனுடைய கையில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் வடிவாக கவனமாக அவன் பார்க்கிறான் என்று யார்? சீஷர்கள் யூதாசோடு இருந்தவன், சீஷர்கள் யூதாசோடு நடந்தவர்கள், சீஷர்கள் யூதாசோடு நல்ல பழகினவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவன் ரகசியமாக செய்கிற காரியங்கள் அவர்கள் அறியவில்லை. இயேசு அந்த இடத்தில் அறிந்திருக்கிறார். நான் இதில் என்ன சொல்ல வாரேன், எங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் ரகசியமான பாவங்கள் எங்களுடைய ஜீவியத்துக்குள் இருக்கலாம். அம்மா அப்பாக்கு தெரியாமல், இல்லைன்னா சில நேரம் பிள்ளைகளுக்கு தெரியாமல், சில நேரம் கள்ள தொடர்பு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லாவற்றிலும் எங்களுடைய வாழ்க்கையில ரகசியமான காரியங்கள் நாங்கள் வைத்திருப்போம்
பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் விதமாக யூதாசுக்குள் சாத்தான் வந்தது என்று அறிந்தது படி என்று நாங்கள் காணப்படுகிறோம். அதே பொழுது கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு மறைவாக எந்த காரியத்தை நாங்கள் ஒழிக்க முடியாது. தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், பாதாளத்தில் ஒரு படுக்கை ஒன்று வைத்தாலும் அங்கே இருக்கிறீர் என்றால் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். ஒன்றுமே அவருக்கு நாங்கள் ஒழிக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்கிறதா? ரகசியமான பாவங்கள். யூதாஸ் காரியோத் என்ன செய்கிறான்? அவன் அந்த பாக்கெட்டில் இருக்கிற காசு தன்னுடைய செலவுக்காக உபயோகிக்கிறான். இது யாருடைய பணம்? கர்த்தருடைய பணம். அருமையானவனே, இந்த காலை நேரத்தில் தசம பாகம் கர்த்தருடையது. அதுல நாங்கள் எந்த வழியில எங்களுக்கு என்று அதை எடுத்துக்கொண்டு உபயோகிக்க முடியாது. காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் யாருமே தெரியாத சில காரியங்கள், பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். வேலிடத்தில் யாரும் இல்லை, யாரும் என்னை நோக்கி பார்க்கவில்லை, கேமரா ஒன்றுமே இல்லை, நான் அதை எடுத்து போகலாம் என்று ஒரு வேலை அது செய்து கொண்டு இருக்கிறோமா? அப்படியே நாங்கள் செய்வோம் என்று அந்த கால நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார், மனம் திரும்பு. தேவனுடைய ஒரு ஊழிய, அதாவது தேவனால் உபயோகப்படுகிற ஒரு மனுஷன், தேவ மனுஷன் சபையில அவர் அந்த இடத்துல செய்தி கொடுத்து முடிச்சோன்னு அவருடனே அந்த இடத்தில் இறங்கி 2 நபர்களை பார்த்து, ஒரு அம்மாவை பார்த்து அவர் அந்த இடத்துல சில காரியங்கள் கழிச்சு கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருக்கு அந்த சில வியாக்கியான வரங்கள் டிசர்மெண்ட்டும் நாலேஜும் அந்த கிஃப்டை கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஊழியக்காரன் அந்த நபரை பார்த்து சொன்னார், நல்ல அவங்க ஒரு எக்ஸ்பென்சிவான லக்ஸரியான உடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க அந்த நபர். அவர் அந்த நபரை பார்த்து சொன்னார், எப்படி இருக்கிறீங்கள் என்று தான் தொடங்கினார். அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்கிறோம், எல்லாம் நல்லதா போகிறது. அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னார், இந்த ஆலயத்தில் நீ திருடின, you have stole something in the church. அவ நோ இல்ல நோ 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 என்று சொல்லி, ஓகே. அந்த அம்மாக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒன்று இருந்தாங்க. அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னார், ஓகே நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அந்த அம்மாவை நோக்கி பார்த்து சொல்றார், உங்களோட பர்ஸை பாருங்கள். அந்த அம்மா பர்ஸை பார்த்தோன்னு இருந்த காசு போகுது, இருந்த காசு அந்த இடத்துல இருக்கல. அந்த அம்மாவுக்கு ஒரு பதற்றம், என்ன இங்க நடக்குது, இந்த காசு இங்க இல்லைண்டு. அப்ப அவர் சொன்னார், நீ அந்த காசு எடுத்திருக்கிறான்னு. திருப்பி சொல்லல, அவ இல்லைன்னு சொன்னா. அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னார், அதாவது இந்த பெரிய ஒரு சபை, சின்ன ஒரு சபை இல்லை, பெரிய ஒரு சபை, ஒரு 1000க்கு மேலே ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரன் சொன்னார், நீ உன்னுடைய சட்டைக்குள்ளே நீ அந்த காசு வைத்திருக்க, அதை வெளியில் எடுத்து கொண்டு வா. அவள் உடனே அதை வெளியில் எடுத்திருக்கிறான். அவளுக்கு ஒரு வெக்கம், ஒரு அவமானம். பாருங்கள், சபையில் வருகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. சிலர் அதான் இந்த ஊழியக்காரன் சொன்ன விஷயம் என்றால், அந்த அம்மா பார்த்து சொன்ன கவனமாக இருக்க வேண்டும். வேலிடத்தில் எந்த இடங்கள் போனாலும் ஒன்றே சொல்லுவார்கள், உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸை நீங்களே கவனமாக பாருங்கள். அது எல்லா இடங்கள், அது சிறு சபை, எல்லா இடங்கள் அவ்விதமாக சொல்லப்படுகிற விஷயம். ஏனென்றா நாங்கள் அதை கவனமாக பார்க்காமல் இருந்தால் எங்களுடைய பர்ஸ் இல்லைன்னா எங்களுடைய ஹேண்ட்பேக் ஒரு இடத்துல வச்சு நாங்கள் வேறு காரியங்கள் செய்து கொண்டிருப்போம் என்றால், ஒரு ஆள் சில நேரம் ஜெபித்து கொண்டிருப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஜெபித்தோன்னா அவங்க அந்த பர்ஸை பார்த்தோன்னே, அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன வாசனம் கொண்டு வரும்? திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற, திறந்த பர்ஸ் உனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்றுதான் அவன் சொன்ன. கர்த்தருக்கு சோத்திரம், இந்த காசு எனக்கு என்று எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது, நேர்மையாக நாங்கள் இருக்க வேண்டும். யூதாஸ் காரியோத் இப்படிதான் நம்ம செய்து கொண்டிருந்தார். சின்ன சின்ன காரியங்கள், காசு எடுத்து பொக்கெட்டில் வச்சுட்டு, யாருமே பார்க்கல, அம்மா அப்பா பார்க்கல, மனுஷி பார்க்கல, புருஷன் பார்க்கல, யாருமே பார்க்கல,
ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 20 50 100 எல்லாம் எடுத்து கடைசியாக அவனுடைய வாழ்க்கையை அவனே அதை நாசமாக்கினான். நம்முடைய வாழ்க்கையில் ரகசியம் பாவங்கள் இருக்கக்குள்ள அது எங்களை அழிவுக்கு தான் கொண்டு போகும். எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். The Holy Spirit is moving mightily in this place. Thank you, Lord. Luke chapter 8 verse 17. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. சரி, அது உண்மையாக அது விளக்கம் என்றால் நாங்கள் காரியத்தில் எந்த காரியங்கள் ஒழித்து அது முடியாது, அதெல்லாம் வெளியில் வரும். அதான் உண்மையாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவே யூதாஸ் காரியோத் அந்த பாவத்துக்கு பழக்கத்துக்குள் அடிமைத்தனத்துக்குள் வந்தது படியாலே பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். ஒரு வாசல் ஒன்று திறக்கப்பட்டது. நான் இந்த கால நேரத்தில் நான் இதில் என்ன சொல்ல வரேன், எங்களுடைய வாழ்க்கையில் ரகசிய பாவங்கள் மட்டுமல்ல, ஆனால் பாவ பழக்கங்கள் இருக்கும் என்றால், ஒரு அடிமைத்தனத்துக்குள் நாங்கள் அந்த பாவத்துக்குள் இருப்போம் என்றால் அது எங்களை அழிவுக்கு தான் கொண்டு போகும். வேதம் சொல்லப்படுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் அவனுக்குள் இருக்கும் என்றால், பாவம் இன்றைக்கு பேசக்குள்ள நாங்கள் நிற்போம் ஒருவனை கொலை செய்கிறது, ஒருவனை நாங்கள் அதாவது வேறு காரியங்கள் செய்கிறது என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் பாவம் சில நேரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னொருவர் மேலே நாங்கள் கோபத்தை வைத்திருக்கலாம், இன்னொரு ஆள் மேலே நாங்கள் ஒரு கசப்பு எங்களுக்குள் இருக்கலாம், மனஸ்தாபம் எங்களுக்குள் சில நேரம் இருக்கலாம். ஒரு தலைவர் சொன்னது நிமித்தமாக நாங்கள் சில நேரம் மனஸ்தாபத்தோடு எங்களுடைய உள்ளத்தை வைத்திருக்கலாம். ஒருவர் சொன்ன காரியத்தில் படினாலே எங்களுக்குள் பகை சில நேரம் இருக்கலாம், பழி வாங்குதல் குணங்கள் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இதெல்லாம் பாவம். இந்த பாவத்தை விட வேண்டும் என்று தான் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். அந்த பாவத்தை விடுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் வாழடைவான், அவன் பிழைத்து கொள்வான், அவனுக்கு கிருபைகள் கிடைக்கும். அவன் மனம் திரும்பினால் அது இனிமே செய்யாதபடி தன்னை முழுவதை கர்த்தர் இயேசுவுக்கு இந்த கால நேரத்தில் அவன் ஒப்பு கொடுப்பான் என்றால் இயேசு அவர்கள் மேலே மனம் இறங்குவார், கிருபைகளை தருவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இயேசு யூதாஸோட அநேக காரியங்கள் பேசியிருக்கிறார், நேரடியாக விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். சிலருக்கு சத்தியமாக பிரசங்கம் பண்ண விருப்பம் இல்லை, கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. இயேசு சில விஷயங்கள் நேரடியாக தான் சொன்னார். இயேசுடைய ஊழியங்கள் மட்டுமல்ல, ஜான் த பேப்டிஸ்ட் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணினாங்க, மன திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணினாங்க. இயேசு கிறிஸ்து அதே பொழுது மன திரும்புதல் பற்றி பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர்கள் அதே பொழுது மன திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் விசேஷத்தை பார்க்கக்குள்ள திருச்சபைகளுக்குள் மன திரும்புதல் என்ற செய்தி தான் கொடுக்கப்பட்டது. அதான் நாங்கள் கை கொண்டு அதை பிரசங்கம் பண்ணுகிறோம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம், the coming of the Lord is near. தேவன் அதை சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் அவர் விரும்புகிறார். ஆகவே யூதாசுடைய வாழ்க்கையில் அவன் அந்த ரகசிய பாவங்கள் வைத்ததுபடியால நாங்கள் காணப்படுகிறோம். அவனுடைய ஜீவியத்தில் அவன் அந்த இடத்தில், அதாவது அவனுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டது. பாவம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்றால், அந்த பாவம் அவனுடைய இருதயத்துக்குள் வாசம் செய்யும் என்றால், அவனுடைய உணர்வு, தேவன் பேசுகிற காரியங்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் கேட்காமல் சில நேரம் அவனுடைய இருதயம் ஒரு பழக்கத்தில் போய்கொண்டிருக்கும் என்றால் அது கடினமாக்கப்படும். யூதாசுடைய வாழ்க்கை இப்படிதான், அவனுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டது. ஆகவே இயேசு சொல்லுகிற காரியங்களுக்கு போதில்லை. இப்போ ஒன்று யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளோ வடிவான போதனைகளை கொடுத்து கீழே, அதாவது நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் பரலோகத்தில் வையுங்கள் என்று கொடுத்த செய்திகள். அது மட்டும் இல்லாமல் அந்த வாலிப ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன், அவன் அந்த இடத்தில் வந்து அவன் யோசித்தான், எல்லாவற்றிலும் கர்த்தர் சொன்னதே நான் செய்கிறேன். ஆனால் அந்த கடைசி ஒரு காரியம் கர்த்தர் கேட்கக்குள்ள அது அவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றிண்டு அவன் அந்த இடத்தில் கவலையோடு போனான். யூதாஸ் காரியோத் அந்த இடத்தில் இருந்தான், அந்த செய்தியை கேட்டான், அதை பார்த்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் அடையவில்லை. இதான் அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில்லை தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கலாம். அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு அது நாங்களே அந்த டிசிஷன் எடுக்கலாம்.
ஆகவே அதான் நான் யூதாஸ் செய்த தவறுகளை பற்றி தான் தொடர்ச்சியாக காரியங்களை சொல்லுகிறேன். ஏனென்றால் அவனுக்கு எவ்வளோ தருணங்கள் கொடுத்தாலும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும், அவன் அந்த இடத்தில் மனம் திரும்பினது இல்லை என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒன்றை இதில் பார்க்கலாம் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரகசிய பாவங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்குள்ள அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் இயேசுவை விட்டு அவன் வேற காரியங்கள் செய்ய, அதாவது இயேசுவை விட்டு அவன் வேற அந்த இருளின் பாதைக்குள் போகிறான் என்று நாங்கள் ஒரு வசனத்தில் அதில் பார்க்கலாம். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். John chapter 13 verse 30. அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது இராக்காலமாய் இருந்தது. சரி, அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அவன் he received the piece of bread, he then went out immediately and it was night. அப்போ அவன் ராப்போஜனத்தை பெற்ற இந்த பார்க்கிறோம், ராப்போஜனத்தை எடுத்திருக்கான், கம்யூனியன் எடுத்துட்டான் என்று எடுத்துக்கொள்வோம். எடுத்தோன்னு என்ன செய்கிறான் என்றால், அவன் அந்த ராத்திரி இரவு உடனே அந்த இடத்தில் அவன் இயேசு விட்டு போகிறான். ஏன் இயேசு விட்டு போகிறான்? நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால், அவன் இயேசுவோட எதிரிகளோடு ஒரு டீல் ஒன்று வச்சிருக்கிறான். 30 வெள்ளி காசு கிடைத்தால் நான் அவரை காட்டி கொடுப்பேன் என்று. ஆகவே அவன் அந்த இடத்துல அந்த நோக்கத்தோடு தான் ராப்போச்சனத்தை எடுத்து அவன் இப்பொழுதும் இயேசு விட்டு போகிறான். மற்ற சீசர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தாங்க. It's such a sad thing. பாருங்க, எவ்வளவு ஈசஸ் வார்த்தைகளை கொடுத்து கற்றுக் கொடுத்து, இயேசு செய்ததை அற்புதங்கள் இவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து இவங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ராப்போச்சனம் அந்த இடத்தில் எடுத்து அவன் உடனே எவ்வளோத்துக்கு கர்த்தர் அவனோடு பேசினாலும் அவன் மறுபடி இப்போ என்ன செய்கிறான் என்றால் அந்த இருட்டுக்கு போகிறான். அருமையானவர்களே, இதான் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அந்த அப்பத்தை போல் தேவனுடைய வார்த்தையை, அது எந்த நபராக இருந்தாலும், அது எந்த திருச்சபையாக இருந்தாலும், தேவதாசர்கள் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகள் அந்த அப்பத்துக்கு சமன் என்று நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளோத்துக்கு தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணினாலும் கொடுத்தாலும் கர்த்தர் பேசினாலும் ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு யூதாஸ் காரியோத்தை போல இருட்டில் போவார்கள். இந்த இருட்டு ஆனது என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன அதில் பார்க்கலாம் என்றால், அந்த இருட்டு வந்து விசேஷமாக பாவத்துக்கு ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய பழைய வாழ்க்கை காரியங்களுக்குள் நாங்கள் பிரவேசிப்பது உண்டு. இயேசு வெளிச்சத்தை தருகிற தெய்வம். இந்த உலகத்தில் அவர் வெளிச்சம் தருகிறவர் என்றவர் இடங்களுக்குள் சொல்லுகிறார். ஆனால் யூதாஸ் என்ன செய்கிறான் என்றால், அந்த வெளிச்சத்தை விட்டு அவன் இப்பொழுதும் இருளை கடந்து செல்கிறார். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? இல்லைன்றால் ஒருவேளை சில நட்புகள் மூலமாக, சில ஐக்கியம் மூலமாக உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பேசக்குள்ள உங்களுக்கு தெரியும், இந்த நண்பர்கள் ஐக்கியங்கள் தவறு என்று. யூதாஸ் காரியோத் அதை விடாதபடி அவன் போனான். இந்த காலை நேரத்தில் சில ஐக்கியங்கள், சில நபர்கள், சில தொடர்புகள் அது எங்களுடைய வாழ்க்கையில் இருட்டுக்கு கொண்டு போகும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு தான் கொண்டு போகும். ஆகவே யூதாஸ் காரியோத் அவன் அந்த இடத்தில் அந்த இருட்டுக்கு போகிறான். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு விளக்கு, அந்த விளக்கு வந்து வெளிச்சத்தை தான் தரும் கிட்ட இருக்கக்குள்ள. அந்த விளக்கத்தை விட்டு நாங்கள் தூரமாய் போக 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 செய்து கொண்டிருப்போம் என்றால் வெளிச்சம் இருக்காது, இருட்டு தான் இருக்கும். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார் என்றால், அவரிடத்துக்குள் நாங்கள் மறுபடி வருவதற்கு, அவரிடத்துக்குள் நாங்கள் சேருவதற்கு, அந்த வெளிச்சமுள்ள தெய்வம் இயேசு இடத்தில் நாங்கள் இன்னும் நெருங்கி வாழ வேண்டும் என்று தான் தேவ சித்தம் என்று நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவே யூதாஸ் இது அவன் செய்தது படியால நீங்கள் வடிவாதை கவனிக்கலாம். அவன் பின்வாங்கி போகிறான் எல்லாம் போயிட்டான். அந்த நிலைமைக்குள் தான் அவன் என்ன செய்கிறான் என்றால், இயேசுவுக்கு முத்தம் கொடுக்கிறான்.
He's giving a kiss to Jesus on the cheek, சொக்கையில். வாசிங்கள் 26வது மத்திய சுவிசேஷம் 49வது வசனம். Matthew chapter 26 verse 49. Thank you, Lord. ரபி பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான்? ரபி வாழ்க என்ன செய்கிறான்? வாசிங்கள் அது. முத்தம் செய்தான். யாருக்கு? Pastor Jesus. ரவி, Pastor Jesus. இயேசுக்கு எப்படி இருக்கும்? நான் ஐ திங்க் அந்த சோசன் என்ற ஒரு இது நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்போ அந்த கிளிப் நான் பார்த்தேன். கொஞ்சம் மாறியாக இருந்தது. என்னடா அந்த இடத்துல இயேசு அவருடைய நீங்கள் நல்லா அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவன் வாரான் யூதாஸ் வந்தோடனே இயேசுடைய கண்ணீர் வருதில்லை, பட் அப்படியே அந்த ஜீசஸ் சிரிக்கிறாருன்னா அந்த ஸ்மைல் பண்ணுறார். அவ்வளோத்துக்கு அவருக்கு காயப்பட்டிருப்பார். எங்களுடைய வாழ்க்கையில் இதே பொழுது தான் யூதாஸை போல நாங்கள் சில நேரம் இயேசுவை நாங்கள் காட்டி கொடுக்கிறது. ரபி என்று சொல்லினது போல எங்கள் வாழ்க்கையில் சில நேரம் நாங்கள் ஆலயத்தில் வந்து பாடலை பாடி கர்த்தரை துதித்து வெளியரங்கமாக பிரைஸ் தி லார்ட் சேர்ச்சை விட்டு போய்க்குள்ள வேற ஒரு வாழ்க்கை. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சிஸ்டர் பிரதரை கண்டோன்னு பிரைஸ் தி லார்ட் உங்களை காண்கிறது சந்தோஷம் வெளியரங்கமாக சொல்லுவார். ஆனால் உள்ளுக்கு கோபம் எரிந்து கொண்டு இருக்குது. சிலர் சொல்லுவார்கள் கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு ஆளை சந்தித்து கர்த்தருக்கு சோத்திரம் பொங்குது அவங்களுக்கு ஆத்திரம். சிலர் இப்படியாக தான் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியத்தை போல வெளியரங்கமாக எல்லாம் ஒரு நாடகம் மாதிரி. ரபி, ரபாய், இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. வெளி தோட்டத்தை நாங்கள் இப்படியே இருக்கிறோம் என்று நாங்கள் காண்பிக்கலாம். ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் ஒருவர் தான் அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வாழ்க்கையை அவன் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக அதை அழித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்றால் அவன் கர்த்தருக்கு சரணடையாதபடி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த டெஸ்டினி அவனே சுதப்பினான். எடுத்து அதை வாசிங்கள். அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 18வது வசனம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் வயிறு வெடித்து பாருங்க, அது வேதனை. மிக கொடூரமான ஒரு மரணம் என்பதென்றால் அநேக மரணங்கள் இருக்குது. ஆனால் ஒருவன் அந்த கயிறு எடுத்து கட்டி ஒரு மரத்து மேலே தொங்குவது என்றால் அது மிக ஒரு கொடூரமான ஒரு மரணம். அதான் வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் மேலே ஒரு திட்டத்தை வைத்தார். ஆண்டவர் எச்சரிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நேரடியாக விஷயங்கள் சொன்னார். ஆனால் அவன் அதை எடுக்கல. கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க, அவன் அந்த அழிவுக்கு போனான் என்று நாங்கள் பார்க்குறோம். அவன் ஒருவேளை மனம் திரும்பி இயேசு இடத்தில் வந்திருப்பான் என்றால் பிரசங்கப்பட்ட செய்திகள் அவன் அது இருதயத்துக்குள் இடம் கொடுத்தால் இல்லை அவனுடைய வாழ்க்கை இயேசுக்கு சரணடைந்திருப்பான் என்பதென்றால் அவன் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் வல்லமையாக கர்த்தர் அவனை உபயோகித்திருக்கலாம். சீசர்கள் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் மாதிரி ஆண்டவர் அவனை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு அப்போஸ்தலன் ஸ்தானம் இல்லைன்னா அவன் ஒரு நிருபத்தில் சில நேரம் எழுதியிருக்கலாம். பிசாசானவன் அநேக ஜனங்களை ஏமாற்றம் செய்கிறான். கொஞ்சம் ஒரு டெம்பரியான காரியங்களுக்காக. இந்த நாட்களில் மிக ஒரு காரியம் ஒன்று நடப்படுகிறது என்றால் காம்ப்ரமைஸ்.
விட்டு கொடுக்கிறது. யூதாஸ் செய்தான் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி. ஆனால் பார்க்கிறோம் அவனுடைய முடிவு பரலோகத்தில் போகவில்லை. ஆகவே இந்த இரவு நேரத்தில் மன்னித்துக்கொள்ளுங்கள், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணத்தை தருகிறார். ஒருவேளை நாங்கள் யோசிக்கலாம், நான் காரியங்களை சுதப்பிட்டேன், தவறுகளை செய்திருக்கிறேன், யூதாசை போல சில நேரம் நான் காரியங்களும் செய்திருக்கிறேன். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை தருகிறார் அவரிடத்தில் மறுபடி வருவதற்கு. அது நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம் என்றால், நாங்கள் சரணடைவோம் என்றால், ஆண்டவர் எங்களை உபயோகிக்குவார் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக. ஆகவே இந்த இரவு இந்த காலை பொழுது நேரத்தில் நாங்கள் யாவரும் ஆசனங்கள் எழும்பி நிற்போமாக. Let us all stand at this time, and I believe it is a holy time at this moment. நான் அறிந்திருக்கேன், இது ஒரு பரிசுத்தமான ஒரு நேரம். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக. Let us examine ourselves. மனுஷர்களுக்கு முன்பாக யூதாஸ் காரியத்தை போல ஜனங்கள் அவனை பார்க்கக்குள்ள அவன் ஒரு சீசன், அவன் இவ்விதமாக செய்வான் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரகசியமான காரியங்கள் செய்து நிமித்தமாக அவன் அதை சுதப்பினான். இந்த காலை நேரத்தில் உடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நாங்கள் தான் அறிந்திருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் என்று. யாவரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரபியை போல மட்டுமல்ல, அவர் ஒரு எச்சமானாக இருக்க விரும்புகிறார். இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டது எத்தனை பேருக்கு விளங்குனதோ தெரியல. அதில் என்னவென்று சொன்னால், யூதாஸ் மாத்திரம்தான் ரபி என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான், போதகரே போதகரே என்று. மற்ற சீஷர்கள் எல்லாம் ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். யோ மை லார்ட், யோ மை மாஸ்டர், நீர் என்ற எஜமான், என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் போதகரே என்று சொல்லி கூப்பிடும் வேளையில் போதகத்தை கேட்க விரும்புகிறோம், ஆனால் அவர்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவரே என்று சொல்லும் வேளையில் சரணடைகிறோம். ஐ எம் அண்டர் த கமாண்ட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். அதுதான் இந்த வித்தியாசம். அதுதான் இன்றைக்கு அந்த பிரசங்கத்தில் இருந்த முக்கியத்துவம். என்னென்று சொன்னால், யூதாஸை பற்றி என்ன பிரசங்கம்னா, யூதாஸை பற்றி என்றுட்டு போகிறது இல்லை. யூதாஸ் ரபி 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 என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் மற்றவங்கள் ஆண்டவரே 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 என்றார்கள். ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் கடவுளுக்கு, எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல நாங்கள் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இட் மே பி வாட் எவர் இட் மே பி. சில வேளை கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் நான் அதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு விருப்பமாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஐ வில் டூ இட் பிகாஸ் யூ ஆர் மை மாஸ்டர். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எங்களுக்கு பலன் இருக்கிறது. எங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு சொன்னது போல அங்கே அப்பத்தை புசித்து விட்டு இருளுக்குள்ளே போனான், அவன் சாமத்தில் போனான், நடு ராத்திரியில் போனது போல பாவத்துக்குள்ளே நாங்கள் பங்கு பெற்று எங்களோட சொந்த விருப்பப்படி புறவு நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொன்னால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எங்களுக்கு ஐக்கியம் இருக்குது. இந்த காலவெளியில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த காலவெளியில் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் கிரியை நடப்பிக்கிறார். எங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நீங்கள் கர்த்தருக்கண்டு சும்மா முன்னுக்கு போடுறது இல்லை. ஆனால் உண்மையாக ஒரு வித்தியாசம். சிலுவை அண்டையில் நம்பி நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் என் உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். At the cross, where I first saw the light,
and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the time. நீங்க இன்றைக்கு இந்த காலவேளையில பலிபீட தண்டையில் வந்தவர்கள், நீங்க இயேசு அண்டையில் வந்திருக்கிறீங்க. சிலுவையால் அண்டையில் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு சந்தோஷம்தான், சமாதானம் தான். எப்பொழுதும் கர்த்தர் அவர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த காலவேளையில கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்தவர்களாக இருப்பீங்கள் என்று சொன்னார், கர்த்தருக்கென்று உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், your life is going to be ஒரு turn around போல இருக்கும். ஃபுல்லா மாறிடும், ஃபுல்லா மாறும். You will not be like the disciple Judas. யூதாச மாதிரி இருக்க மாட்டீங்க. But you will be like Peter and John and Andrew. இப்படிப்பட்ட தோமா, இப்படி எல்லாம் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுத்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் உங்களை தம்முடைய வல்லமையினால இடை கட்டுவாராக. If you have lost something, the early stageல இருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் இருந்த அன்பு குறைஞ்சிருந்தால் இயேசு மேல, you may be doing so many things அந்த காலத்துல, இப்பொழுது குறைத்து தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. I can do only this, whatever is possible only I will do. எனக்கு முடிந்ததை தான் செய்வேன் என்று இப்போ சொல்றீங்க. God has blessed you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போல. I was speaking to someone, என்னன்னு சொன்னா, வேத புஸ்தகத்துல அநேக எருசலேமில் இருந்த ஆண்ட ராஜாக்களும், யூதாவில் இருந்து ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களும், சிலர் அதில் நல்ல காரியங்களை செய்து ஆரம்பித்தார்கள். முடிவு அவர்களுக்கு மோசமாக போனது. அங்கால இங்கால போத்தவையில் சாலமோன் ராஜாவை போல ஞானவான் இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை என்று சொல்லி இயேசு கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுல சாலமோனை பற்றி பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய மனமாட்டிகள், அவனுடைய அந்நிய பெண்கள் சொல்லுகிறத கேட்டு அதை அவர்களை பிரியப்படுத்த போனபடியினால, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தனால, கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், அவனுடைய தாப்பனுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், அதை நிறைவேற்றுவதற்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த காலவெளியில God has given you a word, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுத்திருப்பார், ஒரு வார்த்தை கூட உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் be faithful in that. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. whatever may come, whatever may happen, you may lose even your life. உங்களுடைய வாழ்க்கையை ஸ்தேவான் தன் ஜீவனை கொடுத்தார், கல்லெறிந்து கொன்றார்கள். இந்த காலவேளையில கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தி, I want Jesus to be my Lord. I understand now, right now I understand. நான் இதை விளங்கிக் கொள்கிறேன், அவர் என்னுடைய எஜமானாய் இருக்க வேணும். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம், அவர் போதகராக அவற்றை போதனைகளை கேட்கிறதாக அல்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் புற மதத்தினர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல போதனைகளை போதித்தார், நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அதல்ல, இன்றைக்கு அவர் என்னுடைய எஜமான். இஸ் மை லார்ட். அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள். நான் அவருக்காக அவரை பின்னோக்கிய, அதாவது பின் செல்வேன். I will follow him என்று சொல்ற ஆக்கள் மாத்திரம் எல்லாரும் எழும்புறாங்கன்னு தாய் செய்து ஒருத்தரும் எழும்ப வேண்டாம். நாங்கள் முன்னுக்கு வந்தோம் தானே, ஏன் திரும்ப எழும்ப வேணும்? இது என்னென்றா தெளிவாக சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னா, I am not having Jesus as my just a teacher, but I am having him as my God and my Lord என்று சொல்ற ஆக்கள் மாத்திரம் கிதியில் எழுமி நில்லுங்க. அப்படிப்பட்ட ஆக்கள், மற்ற ஆக்கள் எழும்ப வேண்டாம், எழுப்பவும் வேண்டாம் மற்ற ஆக்களை. ஏன் என்று சொன்னா, கடவுள் எனக்கு இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவராக இருக்கிறார். He is my Lord. I will obey him wherever he asks me to go. அவர் எங்க போக சொல்லுகிறாரோ நான் போவேன். என்னத்தை சொல்லுகிறாரோ, I am not going to please man. ஒரு மனுஷனை நான் பிரியப்படுத்த போறதில்லை. என் மனைவியோ, என் புருஷனையோ, என் பிள்ளைகளையோ, என் பெற்றாரையோ, ஒருத்தரையும் நான் பிரியப்படுத்த போறதில்லை. இந்த இயேசு என்ன சொல்லுகிறார், that's what I am going to do. ஆண்டவர் சொல்றதை நான் செய்ய போறேன். I will give first place to the Lord. நான் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுப்பேன், not later on. காலையில் எழுந்தோன வேதத்தை நான் படிப்பேன், வாசிப்பேன். First thing I will read the word of God. I will study the word of God. I will spend time with Jesus. And when I begin the day,
ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாக்கு சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உண்ட வாயை விட்டு பிரியாமல் இருந்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நீ புத்திமான. If you want to have wisdom and knowledge, give first place to God. Study the word of God. Study the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. people, many of you, சில வேளையில் உங்களோட வாழ்க்கையில ஜெபம் குறைந்திருக்கலாம், ஜெபம் பண்ற நேரம் குறைந்திருக்கலாம். but you have time to spend time with your friends. இந்த காலவெளியில God is such a good God. இன்றைக்கு சகோதரன் கபில் சொன்னது போல, பேக் டு ஸ்கூல் என்று சொன்னது போல, பேக் டு ஜீசஸ். ஆண்டவரிடத்துல நாங்கள் திரும்பி வருகிறோம். பிதாவே, சபையாருக்காக உங்களை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓய்வு நாள்ல பத்மோ தீவுல யோவான் ஆவிக்குள்ளானது போல இன்றைக்கு இந்த கால வேளையில எல் பெத்தேல்ல கர்த்தர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவெளியில தங்களை முழுமையாக உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி எழும்பி நிற்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிய கரம் பிடித்து நடத்தும்படி கேட்கிறேன். எங்களால் முடியாத சில வேளைகள்ல, ஆனால் நீங்க எங்களோட கரம் பிடித்தால் கடைசி வரையும் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறீங்க. ஆகவே சபையார உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து எல்லா காவலோடும் காத்து எங்களை வழி நடத்தும்படி தீமையிலிருந்து விலக்கி காப்பாற்றி ஆசீர்வாதங்களோடு எப்பொழுதும் இருக்க கிருபை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன்.